Hello, all. Welcome to day 30 of sharing my mind voice while studying. இப்போ இது வரைக்கும் நம்ம ஆடிட்டர் ரிஸ்க்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ அந்த அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு ஆடிட்டர் எப்படிப்பட்ட ரெஸ்பான்சஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? SA 330 ஸ்பீக்ஸ் அபவுட் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். ஓகேவா? ஓகே, ஆஸ் பர் SA 315 நம்ம ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் 330 என்ன அப்படின்னா, அந்த 315 படி நீங்கள் அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் SA 330 பேசுது. ஓகேவா? அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆஸ் பர் SA 330 ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுறது தான். ஓகேவா? எதை பற்றி அப்படின்னா, அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி. ஸோ இப்போ நம்ம ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை அசஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுதான் அப்ஜெக்டிவ். SA 330 என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, நம்ம ஒரு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை அசஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில். அதை ஆடிட்டர் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அந்த ரிஸ்க்குக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஆடிட்டரோட வேலை. ஓகேவா? அதாவது அந்த கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வர மிஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்மந்தமான ரிஸ்க்கை அதுக்கு ஆடிட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு, அவரோட ஆடிட்டோட அப்ஜெக்டிவ் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஆடிட்டை பண்ணுறதுக்கு இந்த ரிஸ்க்கை அவர் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அதை அவர் டிசைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சஸை டிசைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அதோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம அசஸ் பண்ணி வச்சுருக்க ரிஸ்க்கை பேஸ் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸாக இது இருக்கும். ஓகேவா? அட் த அசர்ஷன் லெவல். ஓகேவா? இதில் முக்கியமானதே இதுதான். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ரெஸ்பான்சஸை டிசைன் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது அசர்ஷன் லெவலில் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணுறப்போ ஆடிட்டர் எப்படி இருக்கணும், ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு ரிஸ்க் லெவலை அசஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, இது ஹை ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு, மாட்ரேட் ரிஸ்க்கு அப்படின்லாம் அசஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் ஈச் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈச் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோசர், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம லெவல் ஆஃப் ரிஸ்க் எவ்வளோன்னு அசஸ் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக? அதை ஏன் அந்த மாதிரி சொன்னோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஹை ரிஸ்க் ஏரியா அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒய் ஹை அப்படின்றத கேட்டோன்னா அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் அதை மைண்டில் வச்சு தான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கணும் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க.
ஓகே. அதாவது அந்த மாரி அந்த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அந்த அக்கவுண்ட் பேலன்ஸ், அந்த டிஸ்க்ளோஷரில் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் வரத்துக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துக்க சொல்கிறாங்க. இது இன்ஹெரண்ட் ரிஸ்க். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிஸ்ஸ்டேட்மெண்ட் வரத்துக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். சூப்பர். இன்ஹெரண்ட் ரிஸ்க் முடித்தோடனே கண்ட்ரோல் ரிஸ்க். அந்த என்டிட்டியில் கண்ட்ரோல்ஸ் இருக்கா, அந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, வந்தால் டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் இருக்கா, அது எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்ஹெரண்ட் ரிஸ்க் சம்மந்தமாகவும் கண்ட்ரோல் ரிஸ்க் சம்மந்தமாகவும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஆடிட்டர் வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம 3 பார்த்தோமே, கண்ட்ரோல் ரிஸ்க்கு, இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்குள்ளே தான் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு என்ன கைஸ் மறந்து போச்சு அதுக்குள்ளே. டிடெக்ஷன் ரிஸ்க்குன்னு ஒன்று பார்த்தோமே. இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க். ஓகே, இப்போ நம்ம டிடெக்ஷன் ரிஸ்க்கை பற்றி பார்க்கல போல். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கையும் கண்ட்ரோல் ரிஸ்க்கையும் தான் சொல்கிறோம். ஓகேவா? இது 2 தான் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஓகே. எவ்வளோக்கு எவ்வளோ பர்சுவேசிவாக ஆடிட் எவிடன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஆடிட்டரோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆடிட் எவிடன்ஸ் பர்சுவேசிவாக இருந்துச்சுன்னா நம்மளோட அசஸ்மெண்ட் வந்து ஒரு ஹையர் லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அசஸ்மெண்ட் லெவலும் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ, டிசைனிங் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு பி பெர்ஃபார்ம்ட், அதாவது டிசைன் பண்ணுறப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத ஆடிட்டர் டிசைன் பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணும். எதுக்காக? ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுறதுக்காக. எப்படிப்பட்ட ஆடிட் எவிடன்ஸ்? சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை அப்டைன் பண்ணுறதுக்காக. எதை பற்றி அப்படின்னா ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரிலவெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? இதை எந்தெந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை அசஸ் பண்ணுவோம் இல்லையா, அசர்ஷன் லெவலில். அப்போ வந்துட்டு கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக தான் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆடிட்டர் வந்து அந்த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸை நம்புகிறாரு, அதை வச்சு தான் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ்க்கு நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆடிட்டர் என்ன பண்ணணும்? டிசைன் அண்ட் பெர்ஃபார்ம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து பிளைண்டாலாம் ஒரு கண்ட்ரோலை நம்பக்கூடாது. நீ டிசைன் பண்ணு, பெர்ஃபார்ம் பண்ணு, டெஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை எடுத்துகிட்டு அப்புறமா நீ அதை ரிலே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அதை மட்டுமே வச்சு நம்மளால் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது அசர்ஷன் லெவலில் அப்படின்னா அந்த டைமில் யூ ஹவ் டு கண்டக்ட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை டிசைன் பண்ணுறப்பையும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அது அதிகமாக கிடைக்க, ரொம்ப பர்சுவேசிவாக இருக்க நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோலில் ஆடிட்டர் ரிலே பண்ணுறது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அதோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா கன்வின்சிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கன்வின்சிங் ஆடிட் எவிடன்ஸ், அதாவது ஆப்வியஸாக இருக்கணும். இந்த எவிடன்ஸ்க்கு அப்புறம் அதில் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க,
நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை வந்துட்டு ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் நம்ம போகிறோம் அப்படின்னா, அஷூரன்ஸ் வந்துட்டு ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் பொறுத்து அஷூரன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது வந்து ஹையர் லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸால் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்க முடியாத போது இந்த மாதிரி டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஒரு கண்ட்ரோலை நீ எவ்வளோ டெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான நேச்சரில் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஆடிட்டர் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை டிசைன் பண்ணுறப்ப பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கொயரியோட காம்பினேஷன் போட்டு வேறு ஏதாவது இன்னொரு ஆடிட் மெத்தடையும் யூஸ் பண்ணணும். நம்ம 4 படித்தோம்ல, இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், ரீபெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இன்கொயரியோட சேர்த்து இந்த காம்பினேஷனில் வேறு ஏதாவது ஒன்றோ ரெண்டோ போட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும். ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பற்றி, அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா, அந்த ரெலவெண்ட் டைம்ஸில் நமக்கு ஆடிட் நடக்கிற நேரத்தில் கண்ட்ரோல்ஸை அவங்க எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிலாம் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, மாற்றி மாற்றி பண்ணுறாங்களா இல்லை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் யார் பண்ணால் எந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? அந்த கண்ட்ரோல்ஸ் அப்ளை பண்ணுறது பை ஹூம் அண்ட் பை வாட் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் டிசைன் பண்ணுறப்பையும் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்க்கு டிசைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஆடிட்டர் வந்து பெர்ஃபார்ம் அதர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸுங்கிறாங்க. ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறப்பவே இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன்லாம் போட்டு அந்த கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணலான்னு போகிறோம்ல, அந்த கண்ட்ரோலே இன்னொரு இன்டைரக்ட் கண்ட்ரோலோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அதை பற்றின எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணுமா, அது தேவையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை பற்றி ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணணும். நம்ம ஆடிட் பண்ணுற பீரியடில் அது எப்படி அப்ளை பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, யார் பண்ணுறா, எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் இன்னொரு இன்டைரக்ட் கண்ட்ரோலோட டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த இன்டைரக்ட் கண்ட்ரோலுக்கும் நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுமா, அது தேவையா அப்படின்றத யோசித்து டிட்டர்மைன் பண்ணிக்கணுன்றாங்க. அடுத்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கொயரி மட்டும் பத்தாது அப்படின்றாங்க கண்ட்ரோல்ஸோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இன்கொயரியோட காம்பினேஷன் போட்டு வேறு ஏதாவது ஒன்று போட்டு ஆடிட்டர் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வேஷனாக இருக்கலாம், ரீபெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? இன்ஸ்பெக்ஷன் ஆர் ரீபெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு மோர் அஷூரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கொயரி அண்ட் அப்சர்வேஷனை விட இன்கொயரி கம்பைன்டு வித் இன்ஸ்பெக்ஷன் ஆர் ரீபெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது இன்கொயரிப்பா, இது வந்துட்டு இன்கொயரி, இது காமன். ஓகேவா? இன்கொயரியோட இன்ஸ்பெக்ஷன் சேர்றது, இன்கொயரியோட ரீபெர்ஃபார்மன்ஸ் சேர்றது, இன்கொயரியோட அப்சர்வேஷன் சேர்றது. ஓகேவா? இது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றாங்க. இது ரெண்டும் பெட்டர், நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து நான் இன்கொயரி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சுமார் தான். இன்கொயரி ப்ளஸ் ரீபெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா அது சூப்பர். இன்கொயரி ப்ளஸ் அப்சர்வேஷன் பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர். அப்படி தானே இங்கே கொடுத்துருக்கு. சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல இதை போட்டு அப்சர்வேஷன் தான் அவங்க வந்து ஒத்து வராதுன்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐயோ இங்கே பாருங்க, ஐஏ இங்கே இருக்குது, ஓ, ஐயோ, ஐயோ சேர்ந்தால் நல்லா இருக்காது. ஐஆர் நல்லாயிருக்கு. ஓகேவா? இன்னொன்று சொல்லணுன்னா, லாஜிக்கலாக பார்க்குறோம்னா இன்கொயரியும் வந்துட்டு நம்ம போய் ஏதோ ரேண்டமாக கேட்குறோம், அதுலேயும் வந்துட்டு எவிடன்ஸ் கிடைக்காது.
அப்சர்வேஷன்லேயும் நம்ம போய் வேடிக்கை தான் பார்ப்போம், அதுலேயும் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்காது. ஸோ ரீபர்ஃபார்மன்ஸ்லேயும் இன்ஸ்பெக்ஷன்லேயும் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், தப்பாக இருக்குது அப்படின்னா தட் வில் பிகம் அன் எவிடன்ஸ். ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணி டோட்டல் டேலி ஆகலை, மேட்ச் ஆகலைன்னா தட் வில் பிகம் அன் எவிடன்ஸ். பட் நம்ம சும்மா கண்ணால் பார்க்குறது, வாயால் கேட்குறது எவிடன்ஸ் வராது. ஸோ ரெண்டுமே எவிடன்ஸ் வராததாக பண்ணால் இட் வில் நாட் கிவ் மோர் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது தட் பாயிண்ட் இன் டைம். நான் ஒரு 3 மணி 4 நிமிஷத்துக்கு அதை பார்க்குறேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், சார் நீங்கள் பார்த்தப்ப அப்போ தான் சார் அந்த ஒரு செகண்ட் மட்டும் தப்பாயிருச்சு சார், அதுக்கு முன்னாடி 4 வருஷமாக அந்த மாதிரி நடந்ததே இல்லை சார், இனிமேவும் என் வாழ்நாள் ஃபுல்லாக அது நடக்கவே நடக்காது சார், அந்த ஒரே ஒரு தடவை தான் சார் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானா நம்மளால் பதிலே பேச முடியாது. ஸோ அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த பாயிண்ட் இன் டைமில் அதை பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோமோ அதோட பெர்டினெண்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் இஸ் லாஜிக்கல், ரைட்? அதாவது ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். ஓகேவா? அந்த நேச்சரை பொறுத்து தான் ஆடிட்டர் எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரோலோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆடிட்டர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு தேவையான ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப கன்வின்சிங்கான ஆடிட் எவிடன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்டிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இப்போ தான் அவங்க நேச்சர் எக்ஸ்டென்ட்டுக்கே வராங்க. ஓகேவா? இங்கே தான் வந்துட்டு நேச்சர்னால் எப்படி இருக்கணும், எக்ஸ்டென்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த ஏரியா நமக்கு ஞாபகம் வரணும். பாருங்கள், அவன் தனியாக ஹெட்டிங் கொடுக்கல, எதுவுமே பிரம்மாண்டமாலாம் பண்ணல, அப்படியே ஒழிச்சு வச்சு 2 பேராக்குள்ளே கொடுத்து முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஆக்சுவலாக நம்ம இந்த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட்டை பற்றி தான் இந்த இதுக்குவே வரும். ஸோ நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலோட நேச்சர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜரோட நேச்சரும் இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மோர் பர்சுவேசிவாக இருக்கணும் அப்படின்னா மோர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அந்த எக்ஸ்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் டிகிரி ஆஃப் ரிலையன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? நம்ம ரொம்ப பர்சுவேசிவாக வாங்க கண்ட்ரோல்ஸை ரிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம எக்ஸ்டென்ட்டில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான மேட்டர்ஸ் எல்லாம் ஆடிட்டர் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட லென்த் ஆஃப் டைம் எவ்வளோ இருக்குது, அதாவது நம்ம அந்த கண்ட்ரோலை ரிலே பண்ணுறோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம ரிலே பண்ணுறோம்ல, அதோட லென்த் எவ்வளோ நாளைக்கு நம்ம அதை ரிலே பண்ணுறோம், நம்ம ஆடிட் பண்ணுற பீரியடோட லென்த் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் அந்த கண்ட்ரோலோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் டீவியேஷனை மனசில் வச்சுக்கணுன்றாங்க. அசர்ஷன் லெவலில் அந்த கண்ட்ரோல் எஃபெக்டிவாக தான் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆடிட் எவிடன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ ரெலவெண்ட்டாக எவ்வளோ ரிலையபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டட் டு த அசர்ஷன் இருக்கு இல்லையா, அது பொறுத்து நம்ம அப்டெயின் பண்ணியிருக்க ஆடிட் எவிடன்ஸ் எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெஸ்ட்டை பண்ணுறதோட டைமிங், எப்போ டெஸ்ட் பண்ணும் கண்ட்ரோல்ஸை அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணலாம், இல்லை த்ரூ அவுட் தி பீரியட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு அந்த கண்ட்ரோலை ரிலே பண்ண போகிறோம் இல்லையா, அந்த கண்ட்ரோலை ரிலே பண்ணுறதுக்கு அதை வந்து கரெக்டு தான்
ஒரு அப்ராப்ரியேட் பேசிஸ் இருக்கணும். நீங்கள் எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில் இந்த கண்ட்ரோலை நம்புனீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு அப்ராப்ரியேட் பேசிஸ் இருக்கணும். இந்த அடிப்படையில் தான் நான் இது கரெக்டாக இருக்கும்னு நம்பினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான டைமில் கண்ட்ரோல்ஸை டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் டைமில் பண்ணாலே அது அப்ராப்ரியேட் பேசிஸாக இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் டைமில் பண்ணால் போதும். த்ரூ அவுட் த பீரியட் நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னா அப்போ தான் அதுக்கு அப்ராப்ரியேட் பேசிஸ் வரும் அப்படின்னா த்ரூ அவுட் த பீரியட் பண்ணணும். ஸோ டைமிங் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஆடிட்டர் அந்த கண்ட்ரோலை நம்புறாரு, ரிலே பண்ணுறாரு, அதுக்கு ஒரு அப்ராப்ரியேட் பேசிஸாக இருக்கணும் அது. ஓகேவா? எந்த மாதிரி டைமிங்கில் டெஸ்ட் பண்ணால் அது அப்ராப்ரியேட் பேசிஸாக இருக்குமோ அந்த மாதிரியான டைமிங்கில் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை படிக்கிறேன். Auditor shall test controls for the particular time or throughout the period for which the auditor intends to rely on those controls in order to provide an appropriate basis for the auditor's intended reliance. ஓகேவா? ஆடிட்டர் வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ஸை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருல்ல, அதுக்கு தான் நம்ம இதுவே பண்ண போகிறோம். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸே எதுக்கு பண்ண போகிறோம்? எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆடிட்டர் நம்பலான்னு முடிவு எடுத்திருக்காரோ அந்தந்த கண்ட்ரோல்ஸ்க்கு தான் நம்ம டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன் ஆர்டர் டு ப்ரொவைட், எந்த பேசிஸில் பண்ணணும் அப்படின்னா டு ஆர்டர் டு ப்ரொவைட் அண்ட் அப்ராப்ரியேட் பேசிஸ் ஃபார் த ஆடிட்டர்ஸ் இன்டெண்டட் ரிலையன்ஸ். ஆடிட்டர் இவ்வளோ நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருல, அதுக்கு ஒரு அப்ராப்ரியேட் பேசிஸாக இருக்கணும். இதுதான் இங்கே கீவேர்டு, அப்ராப்ரியேட் பேசிஸ் ஃபார் த ஆடிட்டர்ஸ் இன்டெண்டட் ரிலையன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே. ஒரு சில நேரத்தில் அட் சம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் இன் டைமே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி கவுண்டிங் பண்ணுறாங்க, அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது பீரியட் எண்டில் கரெக்டாக 31ஆம் நைட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அந்த ஒரு டைம் பீரியடில் என்ன இருக்கோ அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க கரெக்டாக பார்த்துருவோம். ஆமாம், ஒரு சில கண்ட்ரோலை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம நம்புகிற மாதிரி இருக்கும். அந்த நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்பணுமோ, இப்போ நம்ம 2 வாரமாக அதை நம்பி தான் ஆடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறோம்ல அந்த கண்ட்ரோலை, அந்த டெஸ்ட்டு என்ன எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 2 வாரமும் அது கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? நம்ம எவ்வளோ நாள் நம்புகிறோமோ அவ்வளோ நாளுக்கான எவிடன்ஸ் இருக்கணும். அப்படி தான் சொல்கிறாங்க. டெஸ்ட் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் ஆடிட் எவிடன்ஸ் that the control operated effectively at the relevant times. relevant timesனால் என்ன? நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்பணுமோ அவ்வளோ நாளைக்கு. ஓகேவா? அதுதான் அந்த மாதிரியான டெஸ்ட் தான் கண்ட்ரோல் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரீவியஸ் ஆடிட்டில் நமக்கு ஒரு சில ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். கரெக்டாக? அதை யூஸ் பண்ணுறது பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணலாமா கூடாதா, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்போது ஆடிட்டர் இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணணுமா? ப்ரீவியஸ் இயர் ஆடிட் எவிடன்ஸை யூஸ் பண்ணலாமா கூடாதா? அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை புதுசாக பண்ணணும்? இப்போ யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா? சரி, அப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நியூவாக ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும்ல. இந்த விஷயத்தை பற்றிலாம் டிட்டர்மைன் பண்ணுறப்ப ஆடிட்டர் என்ன மனசில் வச்சுக்கணும், இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக அந்த என்டிட்டியில் மற்ற எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யுது, கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த என்டிட்டி கண்ட்ரோல்ஸை மானிட்டர் பண்ணுதா ஒழுங்கா, இந்த என்டிட்டியோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சு தான் போன வருஷ எவிடன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, அப்படி யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ணலாம், லென்த் ஆஃப் த டைம் பீரியட் தட் மே எலாப்ஸ் பிஃபோர் ரீடெஸ்டிங் அ கண்ட்ரோல். ஒரு கண்ட்ரோலை மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டோம், 2வது தடவை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் எவ்வளோ டைம் எலாப்ஸ் ஆகணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா?
ஒரு கண்ட்ரோலில் இருந்து எழக்கூடிய ரிஸ்க் எந்த மாதிரி இருக்கும், அது மேனுவலாக ஆட்டோமேட்டடா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த எவ்வளோ டைம் எலாப்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது? ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் கண்ட்ரோலோ இல்லை இன்னொரு கண்ட்ரோல் டைப் என்னென்னு மறந்து போச்சு, அந்த கண்ட்ரோல் வந்துட்டு கரெக்டாகவே இருந்தாலும் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? கண்ட்ரோல் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, அதை என்டிட்டி எவ்வளோ நல்லா அப்ளை பண்ணுது. ஓகேவா? இது வந்துட்டு பிளானிங், இது வந்துட்டு எக்ஸிக்யூஷன், ரெண்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணுறப்போ ப்ரீவியஸ் ஆடிட்ஸில் ஏதாவது டீவியேஷன்ஸ் நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட நேச்சர் எக்ஸ்டென்ட்டெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்புறம் ஏதாவது பர்சனல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் த கண்ட்ரோலை மாற்றுற அளவுக்கு, அதை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு பர்சனல் சேஞ்ச் ஆகிருக்காங்களா, ஆட்கள் சேஞ்ச் ஆகிருக்காங்களா அந்த மேனேஜ்மெண்ட்டில் அப்படிங்கிறத பார்த்துக்கணுன்றாங்க. ஒரு சில நேரம் வந்து நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கண்ட்ரோலையும் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறிக்கிட்டே இருந்து அந்த கண்ட்ரோலை நம்ம சேஞ்சே பண்ணல அப்படின்னா அது ஒரு சில நேரம் நமக்கு ஒரு ரிஸ்க்காக கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் ஜென்ரலாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த கண்ட்ரோலை நம்புகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் இதையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அந்த கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் ஆடிட்லேருந்து ஒரு எவிடன்ஸ் எடுத்து இந்த ஆடிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது, இப்போவும் அது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் எவிடன்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஆடிட்டர் வந்து அந்த ப்ரீவியஸ் ஆடிட்டருக்கு எவிடன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஆடிட்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூயிங் ரிலவன்ஸ் ஆஃப் த evidence by obtaining audit evidence about whether significant changes in these controls have occurred subsequent to the previous audit. அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஆடிட்டுக்கு இது கரெக்டாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எவிடன்ஸ் அப்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்பை நம்ம ப்ரீவியஸ் ஆடிட்டோடதை வச்சு கொஞ்சம் ஓபி அடிக்கலாம்னு நினச்சா கூட அது இப்போது வந்து சூட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் ஆகணுமாட்டுக்கு. நீங்கள் அப்போ பண்ணீங்க, அப்போலேருந்து இது வரைக்கும் எதுவும் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆடிட் எவிடன்ஸ் கொடுங்குறோம். ஓகே, ஒரு கண்ட்ரோல் எவ்வளோ எஃபெக்டிவாக ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை வச்சு கண்டுபிடிப்போம். என்ன தான் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணாலும் அதை நம்ம தானே எவாலுவேட் பண்ணுறோம், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரோலோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை எவாலுவேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்ல சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப, அந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணி அது கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஒழுங்காக ஆப்ரேட் ஆகலைன்னு சொல்லுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி எந்த விதமான மிஸ்டேட்மெண்ட்ஸும் டிடெக்ட் ஆகலை சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸில் அப்படிங்கிறத மட்டும் நம்பி அதனால் எல்லாமே எஃபெக்டிவாக தான் போயிட்டுருக்கு, அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு அது பராமல் கூட இருக்கலாம். ஓகே, ஆப்போசிட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து மிஸ்டேக்ஸே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த கண்ட்ரோல் வந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல்ஸ் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டிடெக்டட் பை த ஆடிட்டர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இஸ் அ ஸ்ட்ராங் இண்டிகேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோலை தாண்டி ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்குது அப்படின்னாலே இது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சிக்கு ஸ்ட்ராங் இண்டிகேட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
ஆனால் ஆப்போசிட் கிடையாதுங்கிறாங்க. நம்ம வந்து மெட்டீரியல் அதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸே டிடெக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு அதனால் டெஸ்ட்டு அதாவது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எஃபெக்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு டு நாட் ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் கீழே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, விச் இஸ் லாஜிக்கல். நம்ம தப்பு கண்டுபிடிக்கலங்கிறதுக்காக அது சூப்பர்னு ஆகிடாது. பட் தப்பு இருக்குது உண்மையாலுமே அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் சுமார் தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் என்கொயரிஸ் ஆடிட்டர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் என்கொயரிஸ் மேக் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் மேட்டர்ஸ் அண்ட் தேர் பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ். என்ன நடக்குது, இதனால் பொட்டென்ஷியலாக என்ன ஃப்யூச்சரில் பின்விளைவுகள் எப்படி வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கணுமா. ஓகேவா? அதில் அவர் என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா வெதர் நம்ம பண்ண டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அது வந்துட்டு நம்ம அந்த கண்ட்ரோலை ரிலே பண்ணுறதுக்கு ஒரு அப்ராப்ரியேட் பேசிஸை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அடிஷ்னல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுமா படாதா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, மிஸ்டேட்மெண்ட்டோட ரிஸ்க் இருக்குது, பொட்டென்ஷியல் ரிஸ்க் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸை வச்சு நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கண்ட்ரோல்ஸில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணணும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் நம்ம பண்ணது வந்துட்டு போதுமான அளவு நம்ம ரிலே பண்ணுறதுக்கு போதுமான அளவு பேசிஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடிஷ்னல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுதான்னு பார்க்கணும். அதனால் ஏதாவது பொட்டென்ஷியல் ரிஸ்க் இருந்தால் அதை சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜரை வச்சு நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசர்ஷனுக்கு வந்துட்டு நான் 0% ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைங்க, ரிஸ்க் இருக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருந்தாலும் அந்த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் மெட்டீரியலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கும் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் டிசைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஆடிட்டருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி ஏதாவது ஒரு எம்சிக்யூவில் வரலாம். அது வந்து ரிஸ்க் வந்துட்டு 0% இல்லை இப்படி கூட தரமாட்டாங்க. ஏதாவது பக்கமாக எழுதி கொடுத்து ஆடிட்டர் இஸ் இன் த ஒப்பீனியன் தட் தேர் இஸ் நோ ரிஸ்க் இன் திஸ் ஏரியா, அவரோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுது. ஸோ அவர் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரில் அதை இன்க்ளூட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தானே இது இருக்கும். ஸோ இங்கே 0னா இங்கேயும் 0 அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த 3 லைன் நமக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரணும். அது மெட்டீரியல் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோசராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் வந்து சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? திஸ் ரெக்குயர்மெண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபேக்ட்ஸ் தட், இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து எந்த ஃபேக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு 0%ன்னு சொல்லலாம், ஆனால் அந்த நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டே வந்துட்டு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே தப்பாக யோசிச்சிருந்த அப்படின்னா என்ன பண்ணுவ, அது 0வாக இருந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்றாங்க. ஓகேவா? நீ பெரிய எவனா நீ 0%ன்னு சொல்லுவ, அப்புறம் அங்கே தப்பு இருக்கும், தேவையா, நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்றாங்க. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்க்கு இன்னரண்ட் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கூட ஏமாற்றலாம். ஓகேவா? ஸோ ஃப்ராடு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம இந்த சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் டெஸ்ட்டை பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி 100% ஷுவராக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம மேனேஜ்மெண்ட் எதையாவது ஒன்று மாற்றி ஃப்ராடு பண்ணுங்கிறதுக்காக கூட மாற்றிருக்கலாம். ஓகேவா? அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இதை கரெக்டாக உள்ளே கொடுத்தோம்னா கரெக்டாக வெளியே வரும்ட்டு அவன் கொடுக்குறப்பே ஏதாவது ஃப்ராடு பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ தப்பாக வெளில வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு தான் ரிஸ்க் வந்து 0வாக இருந்தாலும் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்த்தீங்களா, அந்த சாப்டரே முடிய போகுது. சாப்டர் ஃபுல்லாக சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அதுக்கான டெஃபினிஷனே கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இப்போயாவது ஹீரோ என்ட்ரி வந்துச்சு ஃப்ளாஷ்பேக்கில்.
Substantive procedures are audit procedures designed to detect material misstatement at the assertion level. Substantive procedures comprise test of details and substantive analytical procedures. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா substantive procedures என்பது audit procedures எதுக்கு அப்படின்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இது 2 வகைப்படும். டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். ஓகேவா? அடுத்தது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இது இல்லாமல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் பண்ணும். இது எனக்கு தெரிஞ்சு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அப்படின்னாலும் இந்த மீனிங் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் வந்து வரப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரி, சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்னால் என்னென்னா டெஸ்டிங் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவா? இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க. இருக்க டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு அந்த அவங்க மேனேஜ்மெண்ட் வச்சுருக்க கண்ட்ரோல்ஸை பற்றி டெஸ்ட் பண்ணோம். இப்போது உள்ளே இருக்க டீட்டெயில்ஸை பற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது 2 வகைப்படும்னு சொல்கிறாங்க. ஒன்று வவுச்சிங், இன்னொன்று வெரிஃபிகேஷன். வவுச்சிங் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறது, பேசிக்கலி P&L. ஓகேவா? வெரிஃபிகேஷன் அப்படின்னா பேலன்ஸஸை டெஸ்ட் பண்ணுறது, பேசிக்கலி பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனை செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸை பார்க்குறது, கூட்ஸ் ரிசீவ்ட் நோட்டை பார்க்குறது, இன்வர்ட் கேட் என்ட்ரி ரெஜிஸ்டரில் போய் செக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணோன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கா, எல்லாமே டேலி ஆகுதா, மேட்ச் ஆகுதா, ஒவ்வொரு இடத்துல இருக்க டேட்டாவும் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ஒன்றோட ஒன்று சூப்பராக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தட் நமக்கு வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷனோட ஆத்தென்டிசிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த டிரான்சாக்ஷனோட ஆத்தென்டிசிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு? டெஸ்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். அடுத்தது பேலன்ஸஸை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து அசட்ஸ் லயபிலிட்டிஸ் ரெண்டையுமே வெரிஃபிகேஷன் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இவங்க ஃபிக்ஸட் அசட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் டேட்டில் அது எக்ஸிஸ்ட் ஆச்சா, உண்மையாலுமே அது இருந்ததா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபிக்ஸட் அசட்ஸை மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்க போகிறாங்க, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆடிட்டராக இருக்கோம்ல, அவங்க வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணலாம். அந்த பிளானை எந்த மாதிரி அவங்க ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்கல்ல, அந்த பிளானை நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எவிடன்ஸ் அப்டைன் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி பண்ணுறது தான் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். ஓகேவா? இப்போது டெஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் இருக்கிறது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம். அடுத்து சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதில் தான் வந்துட்டு டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், அப்புறம் சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் இதை பார்த்தோம். இப்போ குட்டியாக ஒரே பேராகிராஃபில் இதை பார்த்துட்டோம். அடுத்தது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், எஸ்ஏபின்னு வச்சுக்கோமே. சாப் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு டைப் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஆடிட்டர் வந்து அதை சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜராக யூஸ் பண்ணார் அப்படின்னா அது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவா? இங்கே பாருங்கள், சப்ஸ்டான்டிவை தனியாக கொடுத்துருக்காங்க, அனாலிட்டிக்கலை தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராக ஆடிட்டர் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜராக யூஸ் பண்ணார் அப்படின்னா அது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனாலிட்டிக்கல் இந்த இடத்துல வந்துட்டு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை தான் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க, சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை டிஃபைன் பண்ணலை. ஓகேவா? எனி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ்ட் ஆஸ் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறப்போ அது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராக மாறிடுது. ஸோ இந்த எனி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால் என்ன அப்படின்னா,
ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை எவாலுவேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ரெண்ட் வந்துட்டு 10,000 ரூபா அப்படின்னு அவன் போட்டு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் P&L போட்டு வச்சுருப்போம். கரெக்டாக? அதை எவாலுவேட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா plausible relationships among both financial and non-financial data. plausible-னா ஒன்றும் இல்லை, பாசிபிள். ஓகேவா? சீமிங் ரீசனபிள் ஆர் ப்ராபபிள். ஓகேவா? கிரெடிபிள், நம்பத்தக்க. ஓகேவா? நம்பத்தக்க ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டேட்டா. அது என்ன ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டேட்டா அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு நான் 10,000 சொன்னேன் இல்லையா? இருங்க, இதுலேயே எழுதிக்கிறேன். ரெண்ட்டு வந்துட்டு 10K. ஓகேவா? இப்போ பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. எக்ஸாக்டாக என்னோடய இடம் எவ்வளவோ அதே அளவு தான் அதுவும். ஆனால் அவங்க வந்துட்டு 60K பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன? நான் ஃபினான்ஷியல் டேட்டா. கரெக்டாக? இந்த டேட்டா பேர் நான் ஃபினான்ஷியல் டேட்டா. இதுக்கும் ஃபினான்ஷியலுக்குலாம் எதுவும் சம்மந்தம் இல்லை. பக்கத்தில் இருக்க கடை எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் ஃபினான்ஷியல் டேட்டா. பட் இதுக்கும் அதுக்கும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. கரெக்டாக? அது எப்படி பக்கத்தில் இருக்க கடை 60,000 பே பண்ணுவோம், ஆனால் நீ 10,000 தான் பே பண்ணுவேன் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு என் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. இது வந்துட்டு நான் ஃபினான்ஷியல் டேட்டாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கா? இப்போ நான் ஃபினான்ஷியல் டேட்டாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். சேலரி வந்துட்டு மொத்தமாக 50 lakhs ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 1,00,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக ஒருத்தருக்கு எவ்வளோ சேலரி வருது அப்படின்னா 4 ரூபா வச்சுக்கலாம். அப்போனா 4 ரூபாய்க்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ என்கிட்ட வந்து 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. 40 ரூபா கூட வராதே. சாரி கைஸ், ஐ எம் பேட் இன் நம்பர்ஸ் ஐ கெஸ். 5 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். ஆளுக்கு 1,00,000 கொடுத்தா கரெக்டாக இருக்கணும். ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆளுக்கு 80,000 தான் சேலரி. ஓகேவா? 5 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆளுக்கு 80,000 சேலரி. அப்போ எவ்வளோ வரணும்? கம்மியாக தானே வரணும். ஏன் 50 லட்சம் வருது? இப்பயும் தப்பாக போட்டிருக்கேன். 50 பேர்னு வச்சுக்கலாம். சாரி கைஸ். எப்படி வந்து இப்படி மிஸ் ஆகுது அப்படின்னு, இது வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா. கரெக்டாக? இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டேட்டாவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த மாதிரி பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை வச்சு அனலைஸ் பண்ணி அனாலிட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி எது பண்ணாலும் இது வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருன்றாங்க. ஸோ வந்துட்டு சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜரை பண்ணுறப்ப இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் வேலை ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுடுத்தா? ஓகே. இப்போ வந்துட்டு ஏதாவது ஐடென்டிஃபைடு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவை விட சிக்னிஃபிகண்ட்டாக அது வந்துட்டு மாறி இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், அதையும் நம்ம வந்துட்டு எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் 30 பேர் வேலை செஞ்சாங்க, 30,000 ரூபா சேலரி கொடுத்தோம். ஓகேவா? அப்போ இந்த வருஷம் 60 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 60,000 ரூபா நம்ம நினைப்போம். ஆனால் அது 55 இல்லை 62 இருந்தால் விட்டுருவோம். 32,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்பட்றா எக்ஸ்ட்ரா 30 பேர் சேர்ந்துருக்காங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து 2,000 ரூபா தான் எக்ஸ்ட்ராவா அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டாக டிஃபர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூலேருந்து சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டாக அது வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்குவோம். இதுவும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டான்டிவாக பண்ணுறப்ப இது சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். சப்ஸ்டான்டிவ்னா ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அளவு. ஓகே. The use of widely recognized ratios, profit margin for different types of retail entities. ஓகே. இது இப்போ வந்து அவன் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை பற்றி பேச கிடையாது, சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை பற்றி பேசுகிறான். அங்கே வந்துட்டு நம்ம ரேஷியோஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு ரீசனபிளாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ போன வருஷம் 5% ப்ராஃபிட்டு, அதுக்கு முந்தின வருஷம் 4.5% ப்ராஃபிட்டு, இந்த வருஷம் மட்டும் 35% ப்ராஃபிட்டுன்னு போச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. சம்திங் ஃபிஷ்ஷி, சரியில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அனாலிட்டிக்கலாக அதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சூப்பரா. நம்ம வந்து ரெண்ட்டை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பில்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது,
இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம டீட்டெயில்ஸை போய் உட்காந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. இப்போ 12 மாதத்துக்காக வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருப்போம். நம்ம உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் பில் எடுத்து பார்த்து மேட்ச் ஆகுதா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக, ஓகேப்பா உன் பக்கத்து பில்டிங்கில் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக எத்தனை பில்டிங் இருக்குது, எவ்வளோ ரெண்ட் வாங்குறாங்க, இப்போ டோட்டல் போட்டு பார்க்குறப்ப அந்த டோட்டல் மேட்ச் ஆயிடுச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே 98,999 வருது, ஒரு 1000 ரூபா குறையுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இம்மெட்டீரியலாக போய்டும் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்துட்டு அனாலிட்டிக்கலாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 50 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க, 50,000 ரூபா சம்பளம். அனாலிட்டிக்கலாகவே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். அவனும் 50,000 தான் போட்டிருக்கான் அப்படின்னா நம்ம 50 பேர் இருக்காங்களான்னு பார்த்துக்கணும், ஆளுக்கு 1000 ரூபா போயிருக்கான்னு பார்த்துக்கணும். இதை மட்டும் பார்த்தா போதும். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், அந்த 50 பேரோட சேலரிக்கும் பேங்க் அக்கௌண்ட் வாங்கி ஒன்று ஒன்றா செக் பண்ணி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்குள்ளே போக தேவையில்லை. இந்த மாதிரி அனாலிட்டிக்கலாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எங்கே தேவைப்படும் அப்படின்னா லார்ஜ் வால்யூம்ஸாக இருக்கிறதுக்கு தேவைப்படும். ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எத்தனை புள்ளி இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னால் என்ன, டெஸ்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால் என்னன்னு சொல்கிறேன். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால் 2 அப்ரோச் இருக்குது ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அப்படின்னு ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணுறது டெஸ்டிங் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஓகேவா. சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே எத்தனைப்பா இருக்குது, 10 இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8. அப்போது 10 × 8 அப்படின்னா மொத்தம் 80 இருக்கணும். ஓவராலாக பார்த்தா 80 இருக்கா அப்படின்றதுக்கு சும்மா ஒரு ரஃபாக ஒரு எஸ்டிமேட் மாதிரி போட்டு 80 இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு இதில் 80 புள்ளி இருக்க மாதிரி இருக்கா இல்லையா, இருக்கும்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, கரெக்டு. இதே இது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறப்போ நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிட்டு 10 இருக்கா, இருக்குது, இங்கே 8 இருக்கா, இருக்குது. அப்போ 10 × 8 எவ்வளோ வரணும், 80 வரணும். 80 புள்ளி இங்கே இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லையே, கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே, இதில் 80 புள்ளி இருக்காதே. அப்படி வந்ததுன்னா அப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம். புரியுதா. இதுதான் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதோட சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்பாங்க, ஐடென்டிஃபைட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் தட் டிஃபர் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் பை சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். நம்ம வந்துட்டு அந்த 80 புள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யோசிச்சு வச்சுருப்போம். இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக 80 புள்ளி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அதுலேருந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ அது ஓகேவா, அதுலேருந்து சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டில் டிஃபர் ஆகுது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்த டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்க்கு போயிடுவோம். ஓகேவா. ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்தேன் சொல்கிறதுக்கு, இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தேன். ஓகேவா. இப்போ வந்துட்டு இது லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. பிகாஸ் இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 10 இந்த பக்கம் 8 இருக்குது அப்படின்னா அது 80 தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கரெக்டாக. அது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூஸ் இல்லை, இருக்கிறதே 4 தான் இருக்குன்னா உட்காந்து ஒன்று டெஸ்ட் பண்ணுறதே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. லார்ஜ் வால்யூம்ஸாக இருக்கணும், ப்ரெடிக்டபுளாக இருக்கணும். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு நேச்சர் எப்படி இருக்கணும், எக்ஸ்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸையும் பொறுத்து ஆடிட்டர் டிட்டர்மைன் பண்ணணும். எதை அப்படின்னா சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மட்டுமே போதுமானதாக இருக்குமா, ஆடிட் ரிஸ்க்கை அக்செப்டபிளி லோ லெவலுக்கு குறைக்கிறதுக்கு சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் மட்டுமே போதுமானதாக இருக்குமா அப்படின்றத ஆடிட்டர் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா. உதாரணத்துக்கு where the auditor's assessment of risk
இஸ் சப்போர்ட்டட் பை ஆடிட் எவிடன்ஸ் ஃப்ரம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ வந்துட்டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்லேயே வந்துட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்குக்கு வந்துட்டு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு போதுமான அளவு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரே போதும், டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்குள்ளே தேவையில்லை. ஸோ கண்ட்ரோல்ஸும் சூப்பராக இருக்குது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரும் நம்ம பண்ணிட்டோம், அதுலேயும் எல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தனித்தனியாக போய் டெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்லி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆர் அப்ராப்ரியேட். ஓகேவா? இப்போ வந்துட்டு டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக இருக்கும், அனாலிட்டிக்கல்லாம் போக முடியாது. இது வந்துட்டு லார்ஜ் வால்யூம்லேயும் இல்லை, ப்ரெடிக்டபுளாகவும் இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை, அதனால் நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக எடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை காம்பினேஷன் போட்டுக்கலாம், ஒரு சில இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டான்டிவ் இது போட்டுக்கலாம், அப்புறம் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு அசஸ்டு ரிஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடிட்டர் 3 சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆடிட்டர் இந்த 3 சாய்ஸில் எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஒன்று சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸே போதும்பா, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறது. இன்னொன்று டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் சரியாக இருக்கும், இங்கே வந்து இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. இல்லை ரெண்டுத்தையுமே கலந்து பண்ணுவோம், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்றது. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து இருக்கும். அப்படிங்கிறப்போ சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, அது வந்துட்டு அந்த இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்க டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னா இந்த சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸா, இங்கே சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸா, எஸ்ஏபி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கா, இது வந்து 100% சூப்பராக இருக்குது அப்படின்னா நமக்கு எஸ்ஏபியே போதுன்ற மாதிரி ஃபீல் ஆகிடும். இது வந்துட்டு 50% தான் இருக்குது அப்படின்னா சரி எஸ்ஏபி ஒரு 50% பண்ணிக்குவோம், டீட்டெயில்ஸ் ஒரு 50% பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல்ஸ்லாம் ஒஸ்ட்டுங்க, 0%ங்க, எல்லாம் ஈஸியாக ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் இதை பொறுத்து மாறும், இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸே பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் இவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? The assessment of risk of material mistake takes account of internal control. ஓகேவா? இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் வரத்துக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்றதையே அசஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளோ சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணோம்ல, அதோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர். ஸோ சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்து தான் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜரோட எக்ஸ்டென்ட்டை நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணுறப்போ நம்மளோட எக்ஸ்டென்ட்டை எந்த மாதிரி சொல்லுவோம், சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து நம்ம எடுத்து அதை மட்டும்தான் செக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இது தவிர மற்ற மீன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னதானா மேட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா செலக்டிவ் டெஸ்டிங் கரெக்டாக இருக்குமா, அதர் செலக்டிவ் மீன்ஸ் ஆஃப் டெஸ்டிங் கரெக்டாக இருக்குமா, எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஓவராலாக சொல்கிறாங்க ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். நம்ம ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணுவோம், அப்புறம் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறப்ப டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பண்ண போகிறோம், அது டிரான்சாக்ஷன் அண்ட் பேலன்சஸ்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக எடுத்து செக் பண்ணுறது. சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால் என்ன, ஃபினான்ஷியல் டேட்டா அண்ட் நான் ஃபினான்ஷியல் டேட்டாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளாசிபிள் ரிலேஷன்ஷிப். ப்ளாசிபிள்னால் என்ன, நம்பத்தக்க அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ப்ளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா கூடயோ இல்லை ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூடயோ அது சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணுறது தான் சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவா? இதுதான் இந்த மைண்ட் மேப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஐ கெஸ் நம்ம சாப்டரை முடிச்சிட்டோம். இந்த கொஷின் ஆன்சர்ஸை மட்டும் முடிச்சிட்டோன்னா த சாப்டர் 3 இஸ் ஓவர். ஒரு சாப்டரை முடிக்கிறப்ப வர சந்தோஷம் இருக்கே, அடா. ஜோம்பா ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இஸ் அ ஸ்மால் கம்பெனி. சரி, இருந்துட்டு போ. இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இந்த கம்பெனி ஆர் ருடிமெண்டரி அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தமா? ஓ, மிகவும் அடிப்படையானது, ரொம்ப பேசிக்காக இருக்குது
அதாவது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் நல்லா இல்லைன்னா நம்ம டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை கம்மியாக தான் நம்புவோம். ஓகேவா? அதை பற்றி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு எவாலுவேட் பண்ணுவேன். பட் இது இங்கிலீஷில் அவன் எதிர்பார்க்குற லாங்குவேஜில் எப்படி எழுதணும்னு யோசிக்கிறேன். internal controls are rudimentary in nature, so I'll go for test of details. அந்த மாதிரி ஏதாவது எழுதணுமா? சரி பார்ப்போம், கற்றுக்கலாம். ஐயோ, அது கொஷின் நம்பரே பார்க்காம வந்துட்டேனே. ஓகே ஓகே ஓகே. ஸ்மால் கம்பெனியில் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து பேசிக்காகவும் ஃபார்மலாக இல்லாமலும் தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆடிட்டர் ஷுட் ப்ரொசீட் டு எவாலுவேட் இன்டர்னல் கண்ட்ரோல் யூஸிங் நரேட்டிவ் ரெக்கார்டு. அடா பாவிகளா, எப்படியெல்லாம் கேட்குறான் பாருங்க. நம்மளோட மைண்ட் செட்டு இப்போ ரீசெண்டாக படித்தது சம்மந்தமாகவே யோசிச்சுட்ருக்கு. ஆனால் நம்ம நரேட்டிவ் ரெக்கார்ட் படிக்கிறப்ப இதை தனியாக சொன்னேன். இந்த மாதிரி அவன் வந்து ஸ்மால் கம்பெனி சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம நரேட்டிவ் ரெக்கார்ட் தான் யூஸ் பண்ணுங்கிறத அங்கே நம்ம படித்தோம். அது நமக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை பாருங்கள் கைஸ். பட் அவன் கேள்வியில் கரெக்டாக என்ன கேட்டிருக்கான்னு நம்ம அப்போ படிக்கல. இப்போது திருப்பி படிக்கிறப்ப கரெக்டாக புரியும். How you as an auditor of the company would proceed to evaluate internal control of the company. அவன் வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோலை நீங்கள் எவால்வேட் எப்படி பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறான். நான் வந்து இது கன்க்ளூஷன்னே நினச்சிட்டேன். ஓகேவா? ஆடிட்டர் வந்து இது சரியாக இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணிட்டாரு. ஸோ ஹவ் வில் யூ ப்ரொசீட், இவ்வளோ தான் நான் படித்தேனே, இவ்வளோ தான் என் மண்டக்குள்ளே போச்சு. ஸோ வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லைன்னு ஆடிட்டர் முடிவு பண்ணிட்டாருப்பா, அடுத்து என்ன அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அவன் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அது வந்துட்டு சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடிட்டராக நீங்கள் வந்து எப்படி இன்டர்னல் கண்ட்ரோலை எவால்வேட் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டிருக்காரு. இன்டர்னல் கண்ட்ரோலோட ரிசல்ட்டே இன்னும் சொல்லலை, அதை எப்படி எவால்வேட் பண்ணணும்னு தான் கேட்டிருக்கான். ஓகேவா? இப்படிலாம் நம்ம கொஷின்ஸை வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் எக்ஸாம் ஹாலில். இப்போ தான் எனக்கே புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. glad I'm doing this now. ஓகேவா? அட்லீஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஸ்மால் கம்பெனி, ஆப்வியஸாக இது வந்துட்டு நாட் ஃபார்மலாக இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு நரேட்டிவ் ரெக்கார்டை வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரி, இந்த மாதிரி யாராவது எனக்கு கேள்வியை கரெக்டாக எனக்கு புரிகிற மாதிரி கேட்டாங்கன்னா கூட நான் பதில் நல்லா எழுதுவேன் கைஸ். எனக்கு ஆன்சர்லாம் தெரியும், ஆனால் நான் கேள்வியை புரிஞ்சு பதில் எழுதுறதுல தான் பிரச்சனை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேஷை பேங்க்கில் வந்துட்டு டெபாசிட் பண்ணணும், அதுதான் அந்த கன்சர்ன்டு பர்சனோட வேலை. ஆனால் அவங்க அதை பண்ணலை அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லை. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு பாதியாக படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதை நிறுத்தணும். ஃபுல்லாக தெளிவாக பொறுமையாக படிச்சுட்டு தான் கொஷினில் என்ன கேட்குறான், என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ் வெரி சூன். ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், கன்க்ளூஷன்ஸ்க்கு ஜம்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு ஃபேக்ட்ஸாக தான் நான் மைண்டில் வச்சுக்கணும். ஐ ஷுட் நாட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். இது வரைக்கும் என்ன சொல்கிறான், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட் பண்ணுறப்போ என்ன ஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, கேஷை அவன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக டெபாசிட் பண்ண மாட்டேங்கிறான் கன்சர்ன்டு ஸ்டாஃபு. ஆனால் அவன் அப்படி பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இதை கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கேஷ் போய் அவன் டெபாசிட் பண்ணுறானா இல்லையான்னு நீ தான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை போட்டிருக்காங்க. அவனும் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல. டிஸ்கஸ் வாட் டஸ் திஸ் ரெப்ரசன்ட் ஃப்ரம் த ஆடிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இன்ஹரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு ரெண்டுமே நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? இன்ஹரண்ட்டாக அவன் வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவன் செய்யாமல் இருக்கிறது ஒரு ரிஸ்க்கு. அதை கரெக்டாக பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு இவனை போட்டது வந்துட்டு கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அந்த கண்ட்ரோலும் ஒழுங்காக வேலை செய்யலை. ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே வரும், இன்ஹரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் வரும். வேறு என்ன பெர்ஸ்பெக்டிவ், ஆடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ் இப்படி பொதுவாக கேட்டால் என்ன வேணால் எழுதலாமே. இந்த சாப்டர்லேருந்து நிறைய ரிலேட்டடாக இருக்கும் இதில். இப்படிலாம் கேட்டால் நான் எப்படி எழுதுவேன் எக்ஸாமில்? ஓகே, கேஷ் இஸ் நாட் டெபாசிட்டட் இன் டு பேங்க் ஃப்ரீக்வெண்ட்லி although concerned staff of company was required to do so. சரி, அவன் செஞ்சுருக்கணும், அவன் செய்யலை.
அஃபீஷியல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்சூரிங் பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் இது வரைக்கும் கொஷின் தான் கைஸ். இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ட்ரோல் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆஸ் பிளான்டு, இட் would not be able to prevent misstatement and very purpose of control is defeated, it represents a controlled efficiency. சரி, இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வரல பாருங்கள் கைஸ். அது ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தெரிஞ்ச எனக்கு அது வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோல்டு எஃபிஷியன்சி அப்படின்றத சொல்லணும்ல, அது சொன்னால் தானே சரியாக இருக்கும். அதை சொல்லலை பார்த்தீங்களா நான். இதுதான் வந்து கீவேர்ட்ஸ் மிஸ் ஆகுறது. சரி, ஓகே, பரவாயில்ல, கற்றுக்கலாம். குட்டி குட்டி தப்பு பண்ணி கற்றுக்கலாம். ஏ கேஸ் ஸ்டடி நம்பர் 1. ஓகேவா? CA Paritosh is auditor of a company. Okay. The financial statements of the company have just been received for audit. சரி, following issues have been flagged pertaining to the financial statements of the company for purpose of risk assessment. ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஸ் ஆடிட்டராக. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுருக்கோம், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரிஸ்க் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, போன வருஷம் 50 கோடி ரெவன்யூவான், இந்த வருஷம் 5 கோடி தான் ரெவன்யூவான். ஓகேவா? ஏன்னு கேட்டால் லேக் ஆஃப் டிமாண்ட் இன் மார்க்கெட் ஃபார் கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா 10 டைம்ஸ் கம்மி ஆகுதா அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன தான் லேக் ஆஃப் டிமாண்ட் இருந்தாலும் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு தடவை. ஓகேவா? சரி, நம்ம கன்க்ளூஷன்ஸ்க்கெலாம் ஜம்ப் பண்ண வேணாம், ஜஸ்ட் இது ஒரு ஃபேக்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை, எனக்கு புரியல. கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் பிகமிங் அவுடேட்டட்னா எனக்கு இங்கிலீஷே புரியல. ஆடிட்டிங் புரியலன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த இங்கிலீஷே புரியல. டியூ டு அட்வென்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட். சரி, மார்க்கெட்டில் புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் பிகமிங் அவுடேட்டட். ஓ, சீக்கிரமாக அவுடேட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்களா? சரி, அப்படி தான் புரியுது எனக்கு இப்போது. ஓகே, சீக்கிரமாக அவுடேட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, புதுசாக இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வரதுனால நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வந்துட்டு சீக்கிரமாக அவுடேட் ஆகிடுது அப்படின்னா அது ஒரு ரிஸ்க்கு. என்ன ரிஸ்க்கு? பிஸ்னஸ் ரிஸ்க்கு. நம்ம படித்தோம் இல்லையா, பிஸ்னஸ் ரிஸ்க் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு இடம்னு நினைக்கிறேன். ஓகே, நோட்டட். ஓகே, ஒரு 5 கோடி வர வேண்டியது இருக்குது, அதை வரலை அப்படின்னா இதுவும் பிஸ்னஸ் ரிஸ்க் தான். நம்ம என்ன பண்ணணும், போய் அந்த டெட்டாரில் வந்துட்டு இதை குறைக்கணும். ஆனால் யூஸ்வலாக குறைக்க மாட்டாங்க. அதை பற்றி ஏதாவது கேட்பாங்களோ என்னவோ. இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட் 30 டேஸாக இருந்தது, 90 டேஸாக ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 நாளில் விற்கிற ஸ்டாக்கு இப்போ 3 மாதம் ஆனாலும் விற்க மாட்டேங்குது. ஸோ சேல்ஸ் ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஒரு சில இன்வென்ட்ரிஸ்லாம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ்கிட்ட இருக்கான். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ரிஸ்க் ரிலேட்டடான ஒரு விஷயந்தான். இதுலேயும் நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வித் தேர்ட் பார்ட்டிஸ்லாம் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டிராஸ்டிக் ஃபால் இன் ரெவன்யூ, இதில் வந்துட்டு எது வந்துட்டு ஆடிட் ரிஸ்க்குன்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆடிட் ரிஸ்க் அப்படின்றாங்க. ஃபால் இன் ரெவன்யூ would result in fall of profits for the company. சரி, அதுக்கும் ஆடிட்க்கும் என்ன சம்மந்தம்? Drastic fall in revenue may imply that company is not able to carry out its operations in foreseeable future due to lack of demand in the market for company's product. There is a risk that going concern disclosure is omitted to be made in financial statements. ஆமாம், இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. The company can explore some new line of activity if demand of its product. இது வந்துட்டு இதுக்கும் ஆடிட்க்கும் சம்மந்தமே இல்லை. Fall in revenue would mean லோயர் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் ஃபார் த கம்பெனி. இது உண்மை தான், பட் இதை வந்துட்டு நம்ம ரிஸ்க் ரிலேட்டடாக பார்க்கக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1B. ஓகேவா? இந்த கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் கெட்டிங் அவுடேட்டட் இன் த மார்க்கெட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆடிட் ரிஸ்க்? கம்பெனி ஷுட் டிவைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு செல் ப்ராடக்ட்ஸ் இன் த மார்க்கெட். இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படி கரெக்டு, பட் ஆடிட்டில் இது வராது. இன்வென்ட்ரிஸ் மே பி அண்டர் ஸ்டேட்டட் இன் சச் அ சினாரியோ. Okay, maybe this might be the answer.
இன்வென்ட்ரிஸ் மேபி ஓவர் ஸ்டேட்டட் இந்த சினாரியோ. இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். கம்பெனி ஷுட் லான்ச் 1+1 ஃப்ரீ ஆஃபர்ஸ் டு இஸ் கன்சூமர். இது வந்துட்டு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பி ஆர் சி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக எழுதி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ் ப்ராடக்ட் ஆர் கெட்டிங் அவுடேட்டட் இந்த மார்க்கெட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆடிட் ரிஸ்க்னா, இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிட்டே போகும். கரெக்டாக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை குறைக்க தான் பார்ப்பாங்க. நிறைய இன்வென்ட்ரிஸ் இருக்குதுன்னு காமிச்சோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பெர்ஃபார்மிங் புவர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இன்வென்ட்ரிஸை குறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்வென்ட்ரிஸ் மேபி அண்டர்ஸ்டேட்டட் இன் த சினாரியோ. அதுதான் வந்துட்டு ஒரு ஆடிட்டர் வந்து செக் பண்ணிக்கணும், ஏதாவது ஏமாத்துறாங்களா, அண்டர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 1ம் பி 2ம் பி. ஓகேவா, பிபி. ஆப்ஷன் டி கிடையாது. ரிசீவபிள்ஸ் மேபி ஓவர் ஸ்டேட்டடுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுவும் பின்னு தான் நினைக்கிறேன். சரி, 1 2 3 மூணுமே பி. ஓகே, 30 டேஸில் இருந்த இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட் இப்போ 90 டேஸாக அங்கேயே தான் இருக்குது அப்படின்னா இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரிஸ்க் ரிலேட்டிங் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஜென்ரலாக ஒரு ரிஸ்க் தான், பட் இதனால் அது கிடையாது. ஓகேவா, there is a risk that slow movements of stock would increase tax liabilities when GST rates are increased. அப்படியா, தெரிலப்பா. எனக்கு என்னவோ இதானா சரின்னு தோணலை. இது பிஸ்னஸ் ரிஸ்க், இது ஆடிட் ரிஸ்க் கிடையாது. அப்போ ஐ கெஸ் இதுதான் நினைக்கிறேன். there is a risk of ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இதுலேயே எனக்கு எதுக்குமே ஆன்சர்னு தெரில. ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் எப்படி நடக்கும், அண்டர் ஸ்டேட்மெண்ட் தானே பண்ணுவாங்க. மேபி இதுவாக இருக்கலாம். ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா வீணாக போய்டுன்ற மாதிரி ஏதாவது இருக்குமா. இது எனக்கு ஆக்சுவலாக 100% ஜிஎஸ்டி பற்றி இப்போ கொஞ்சம் நான் மறந்துட்டேன், அதனால் எனக்கு தெரியலையா என்னன்னு தெரில. there is a risk relating to holding and storage cost of inventory. இது பிஸ்னஸ் ரிஸ்க்கு, ஆடிட்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி பார்ப்போம், ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் அப்புறமா. தேர்ட் பார்ட்டிஸ்ட்டாக ஒரு சில இன்வென்ட்ரிஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக என்ன ரிஸ்க் அப்படின்றத கேட்குறாங்க. இதுதான் 5க்கு சி தான் நினைக்கிறேன். குவாலிட்டி கண்ட்ரோலை விட இதுதான் எனக்கு ஆப்டாப்படுது. ஸோ 5க்கு சிக்கு தான் நான் சொல்லுவேன். 1B கரெக்டு, 2Bன்னு நினச்சோம் ஆனால் சி ஆட்டுக்கு, 3B ஆட்டுக்கு 3B தான் நினச்சோம், கரெக்டாக இருக்குது. 4 தெரிலன்னு வச்சுருந்தோம். 5க்கு சி தான் ஆன்சர். சூப்பர். ஸோ இப்போ 2வும் 4ம் நம்ம வந்து ரீகால் பண்ணணும். 4க்கு என்னது, ஏவா, ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸா. ஆனால் லாஜிக் என்ன, இப்போ முன்னே 30 டேஸாக என்கிட்ட வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் கூட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட் பேக்கெட் விற்கிறேன்னே வச்சுக்கலாமே. ஒரு 50 பேக்கெட் பிஸ்கெட் இருக்கும். 30 நாளைக்கு ஒரு தடவை அது வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும், ஹோல்டிங் பீரியட். ஓகேவா, 50 இது நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். இப்போது நான் 90 டேஸ்க்கு தேவையானதை ஸ்டாக்காக வச்சுக்கணும். இப்போ இது அப்படியே 60யாக மாற்றிக்கிறேன் ஃபார் ஈஸி கால்குலேஷன். 30/60 = ஒரு நாளைக்கு 2. ஸோ இப்போ நான் 180 வச்சுக்கணும். இந்த இடத்துல ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்ற லாஜிக் எனக்கு புரியல. சரி, ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இன்னொன்று என்ன பார்க்கணும், 2க்கு சியா, அதை நான் கன்ஃபார்மாக இல்லை சொல்லியிருந்தேன். இன்வென்ட்ரிஸ் மேபி அண்டர் ஸ்டேட்டட் இந்த சினாரியோ, இங்கேயும் ஓவர் ஸ்டேட்டட் தானா. ஓ மை காட், அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பிரச்சனை இருக்காப்பா நமக்கு. ஆக்சுவலி கரெக்டு தானே, ஓவர் ஸ்டேட் தானே பண்ணுவாங்க. நான் எந்த மைண்ட் செட்டில் அண்டர் ஸ்டேட்டுன்னு சொன்னேன். நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் அவுடேட்டடாக போகுது அப்படின்னா அது விற்க மாட்டாங்க. ஓகேவா, ஆனால் நான் ஒரு லாஜிக்லாம் சொன்னேனே, இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா தான் கம்பெனி சீக்கிரமாக ஓடுதுன்ற மாதிரி வரும். இன்வென்ட்ரிஸ் மேபி ஓவர் ஸ்டேட்டட் இன் சச் அ சினாரியோ.
ஓகே, அண்டர்ஸ்டுட். அடுத்தது கேஸ் ஸ்டடி 2. சிஏ பியூஷ் இஸ் அண்டர். இது எனக்கு உறுத்திட்டே இருக்குது கைஸ். லெட் மீ கோ டு ChatGPT அண்ட் ஆஸ்க் ஹிம். எனக்கு ஏன் இது புரியல? கொஷின் நம்பர் என்ன? 2ம் 4ம் தானே சொல்லியிருந்தோம். கரெக்டு. லாஜிக். Outdated products are harder to sell. கரெக்டு. Their market value falls below cost. கரெக்டு. Accounting requires inventory to be valued at cost or net realizable value, whichever is lower. If the company still records inventory at the... ஓகே ஓகே ஓகே, அங்கேருந்து வரீங்களாடிங்க. எனக்கு அந்த என்ஆர்வியே மைண்டுக்கே வரல. ஏஎஸ்2ல இன்வென்ட்ரிஸில் படிச்சிருப்போம்ல, காஸ்ட் ஆர் ரியலைசபிள் வேல்யூ விச்செவர் இஸ் லோயர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அது மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாததுனால என்ஆர்வி ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அதை மாற்றலை அப்படின்னா ஓவர் ஸ்டேட்டடாக இருக்கும். இந்த ரிஸ்க்கை தான் சொல்கிறாங்க அவங்க. எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ இந்த இதோட லாஜிக் பார்க்கலாம். இன்வென்ட்ரி ஸ்டேயிங் ஃபார் 90 days மீன்ஸ் இட்ஸ் மூவிங் ஸ்லோலி. ஆமாம். ஸ்லோ மூவிங் இன்வென்ட்ரி மேக்ஸ் டேமேஜ், அப்சலீட் ஆர் லூஸ் வேல்யூ. Such inventory may need a write down to NRV. If the company doesn't reduce its value, overstated. ஓகே, இதுவும் எனக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஒரே பாயிண்ட் தான் கைஸ், அது எனக்கு ஸ்ட்ரக் ஆகலை டக்குன்னு. அடுத்தது சிஏ பியூஷ் இருக்கார். அவர் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா, ஆடிட் பண்ணுறதுக்காக. இது நியூ கிளைண்ட்டு, ஸோ ப்ரீவியஸ் இயர்லாம் கிடையாது. ஓகே, அந்த கம்பெனியில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அங்கே இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இவர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு சில கண்ட்ரோல்ஸாக டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்க்கு வராரு. இவர் வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் அண்ட் பேங்க் ரிலேட்டடாக இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்காரு. கண்ட்ரோல் ஓவர் இன்வென்ட்ரிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ் ஆஃப் கம்பெனி லைங் அட் ஈச் லொக்கேஷன் ஷுட் பி இன்ஷூர்டு. ஓகே, இன்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெகுலராக. ஓகேவா, ஓகே குட் தான். பேங்க்கில் வந்துட்டு ரெகுலர் இன்டர்வென்ஸில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணுமே கரெக்டாக தானே இருக்குது. இதை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க? இன்சூரன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரிஸில் எது வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆடிட்டராக இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளாம் ஜென்ரலாக யோசிப்போமா? இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சம் அஷ்யூர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த வேல்யூக்கு இன்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு எந்த மாதிரியான இப்போ வந்து தெஃப்ட்டு, ஃபயரு, டேமேஜு, லாஸு, இதில் வந்து எதை நம்ம இன்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? Inspect insurance policies to verify that inventory each location are insured for fire and burglary. Okay, I'm insured and the period of validity. Super guys. The sum insured and period of validity of policy are not relevant. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். இந்த நாட் ரெலவெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஏவை பிடிக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். சூப்பர், ஐ கெஸ் திஸ் இஸ் த ஆன்சர். இதுவும் ஓகே தான், பட் அந்த வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரியும் பார்க்கணும். இதெல்லாம் ஓகே. பி தான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது.
இருந்தாலும் ஒரு பொறுமையாக படிச்சுக்கலாம். இன்ஸ்பெக்ட் இன்சூரன்ஸ், ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல நாட்டு அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆன்சர். 1க்கு பி. பார்த்துட்டே போயிடலாம், எல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? 1B. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோஸ்ட் அப்ராப்ரியேட்லி டிஸ்கிரைஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரிகார்டிங் இன்வென்ட்ரி கவுண்ட்ஸ். இன்வென்ட்ரி கவுண்ட்ஸில் வந்துட்டு நம்ம அதை போய் அப்சர்வ் பண்ண போகிறோம், அவன் கரெக்டாக என்றானான்னு பார்க்கணும். வேறு என்ன, எல்லா இன்வென்ட்ரியும் அங்கே வந்துருச்சா, இல்லை வேறு எங்கேயாவது தேர்ட் பார்ட்டிகிட்ட இன்வென்ட்ரிஸ் இருக்கா, அப்புறம் இன்வென்ட்ரியோட குவாலிட்டி இருக்குது, எப்படி இருக்குது, டேமேஜ்லாம் ஆகாமல் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லே டவுன் ப்ரொசீஜர் படி பண்ணணுமான்னு பார்க்க சொல்கிறான். இது ஓகே தான். அட்டன் பண்ணணும், நம்ம அந்த இடத்துல இருக்கணும், இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். இதுவும் கரெக்டு தான். டெஸ்ட் கவுண்ட்டும் நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சி தான் ஆன்சர். சூப்பரா. ஓகே, நம்ம வந்துட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷன் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கலை. ஸோ அதில் அதாவது கண்ட்ரோல் டெஃபிஷியன்சியோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த ஓவர் பர்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு இடிக்குது. அதை பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல. பட் மற்றதெல்லாம் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஐ வில் கோ வித் சி. குட். தெர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் டிடெக்ஷன் ரிஸ்க். அது எப்பயும் எப்படி இருக்குமோ அப்படி தானே இருக்கும். இல்லை, இன்க்ரீஸ் இன் டிடெக்ஷன் ரிஸ்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும் எங்கே வந்து தப்பு நடக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த தடவை புதுசுங்கிறதுனால டிடெக்ஷன் ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நினைக்கிறேன். 4Bயா? சூப்பர் கைஸ். ஐ கெஸ் மோர் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா புதுசு அப்படிங்கிறதுனால நம்ம கண்ட்ரோல்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு விடுறது அப்படிங்கிறது இட் ஒன்ட் பி ப்ராப்பர். ஸோ யா, சூப்பர். 5A. குட் கைஸ். ரிஸ்க்னா என்ன, இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கொடுக்கறது. அப்பையிலேருந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ நாஸ்டாலஜியா மாதிரி இருக்குது. இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடியே இது எப்பயோ படித்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் இருந்து தான் ஆரம்பித்தோம்ல. ஆடிட் ரிஸ்க்னா என்ன, இன்அப்ராப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக மிஸ்டேட்டடாக இருக்கப்போ. ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் டிடெக்ஷன் ரிஸ்க்கு. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் 2 இருக்கும், இன்னரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு. அதுதான் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் வரத்துக்கு முன்னாடியே பேசிக்காக ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு இன்ஹரண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அது வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. எதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னா, அந்த ஒரு தப்பு நடக்கிறத ஸ்டாப் பண்ணுற அளவுக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதை ஃபைன் பண்ணி சரி பண்ணுறது, அப்ராப்ரியேட் டைமுக்குள்ளே சரி பண்ணுறதுக்கும் அதுக்கு எஃபிஷியன்சி இருக்காது. அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு ஓகே, அவ்வளோதான். அதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. டிடெக்ஷன் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னா, ஆடிட்டர் வந்துட்டு அந்த மிஸ்டேட்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணாமல் போகிறது. ஓகேவா? அது வந்து இண்டிவிஜுவலாகவோ அக்ரிகேட்டாவோ பார்க்குறப்ப மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாம்பிளிங் ரிஸ்க்கு, நான் சாம்பிளிங் ரிஸ்க்குன்னு 2 வகைப்படும் டிடெக்ஷன் ரிஸ்க்கு. இது வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டு, மேட்டர் ஆஃப் கேப்பபிள் ஆர் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா?
அதாவது மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆஃப் யூசர்ஸை வந்துட்டு எக்ஸ்பெக்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ரீசனபிளாக அப்படின்னா அது வந்து மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு அமௌண்ட் ஆடிட்டர் செட் பண்ணுவார், அது வந்துட்டு மெட்டீரியாலிட்டி விட கம்மியாக இருக்கும். அது வந்துட்டு அக்ரிகேட்டாக பார்க்குறப்ப அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மெட்டீரியல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது 315க்கு வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்துட்டு 315 அண்ட் 320யோட மிக்ஸு. மெட்டீரியாலிட்டிலாம் 320, மற்றது அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டிலாம் 315 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் வரும். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எங்கே வந்துட்டாங்க, 315க்கு வந்துட்டாங்க மெயினாக. அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்னா என்டிட்டிஸ் அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ராசஸை வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுங்கிறேன் மேனேஜ்மெண்ட்டு, தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸு, அதர் பர்சனல். ஓகேவா? அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்க்காக, அசட்ஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக, லாஸை கம்ப்ளைஸ் பண்ணுறதுக்காக, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கம்ப்ளை பண்ணுறதுக்காக. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட் மேட்டர் அப்படின்றாங்க. அந்த கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னு பார்க்க முடியும். மெத்தட்ஸ் 4 இருக்குது. நரேட்டிவ் ரெக்கார்ட், செக்லிஸ்ட்டு, இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினர், ஃப்ளோ சார்ட். இதெல்லாம் வச்சு தான் இன்டர்னல் கண்ட்ரோலை வந்துட்டு நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் அதோட டிசைனும் எஃபெக்டிவ்னஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. ஓகேவா? த்ரூ அவுட் த பீரியட். எவ்வளோ ஆட்டோமேஷன் இருக்கோ அந்தளவுக்கு அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்னென்னா ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ், அப்ளிகேஷன் கண்ட்ரோல், ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல். இந்த ஐடி டிபெண்ட்டாக நான் மறந்துட்டேன். ஓகே. இது வந்துட்டு அது பேர் என்ன, டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ப்ராசஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் டு டேப் வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டா டு அப்டைன் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இஸ் கால் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இது 330 நினைக்கிறேன், SA 330. டெஸ்ட் யுவர் நாலேஜ், MCQ பேஸ்டு கொஷின்ஸ். Which of the following is true regarding materiality? It is unaffected by nature of an item. கிடையாது. It is unaffected by requirements of law or regulation. கிடையாது. It is not a matter of profession. கிடையாது. It is not இதுதான் 1D. ஓகேவா? ஆட்டோமேட்டட் சப்ஸ்டான்ஷியலாக இருக்குன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். டி தான் ஆன்சர். 2D. 2Aவா? என்ன கைஸ் சொல்கிறீங்க? ஓ, நான் அவசரப்பட்டு தப்பாக பார்த்துட்டேன். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டே காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். நான் என்ன நினச்சேன், பிஸ்னஸை ரன் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். இப்படி தான் எதையா தப்பாக படிக்கிற மாட்டுக்கு. 2A தான். இது வந்து மேனேஜ்மெண்ட். 3C. Which of the following is not a risk to a company's internal control due to its IT environment? இது ரிஸ்க்கு தான், இதுவும் ரிஸ்க்கு தான், இதுவும் ரிஸ்க்கு தான். ஆஃப் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, மேபி இதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். இதுதான் போல். ஐ கெஸ் இதுதான் நினைக்கிறேன். 5D கரெக்ட். ஏன்னா மிச்சம் எல்லாமே நம்ம படித்த மாதிரி இருந்துச்சு அந்த பேராகிராஃபில். இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான், டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான்லாம் பார்த்தோம். அப்புறம் பேட்ச்ன்ற வார்த்தையை நான் அங்கே சொன்னேன். டேட்டா செக்யூரிட்டியும் இதில் வரும். ஓகே, கரெக்ட் ஆர் இன்கரெக்ட்? கரெக்ட். இன்கரெக்டா? ஷோ, நான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு மட்டும்தான் பார்த்தேன். டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கே இன்வர்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும்.
நான் அவசரப்படுறேன் கைஸ் கொஷின் படிக்கிறப்ப. அதுதான் என்கிட்ட இருக்க மிஸ்டேக்கே. கரெக்டு தான், இன்வெர்ஸ் தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு படம்லாம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? இது ஏறுச்சுன்னா அது இறங்கும்னு சொல்லிட்டு. கரெக்டு. அடுத்தது கண்ட்ரோல் ரிஸ்க். கிடையாது, இது வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க். இன்கரெக்ட்னு போட்டால் அப்படியே இன்ஹெரண்ட் ரிஸ்கோட இதை போட்டுருவேன். இன்ஹெரண்ட் ரிஸ்க் தான் அது. கண்ட்ரோல் ரிஸ்க்னா என்னென்னா அந்த அதர் ஹேண்ட் அது என்னன்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் அந்த ப்ரிவென்டட் டிடெக்டர்லாம் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே. கரெக்டு தான். கரெக்ட். ஆப்ரேஷன். ஓகே. ஓகே. ஸ்டாட்டரி ஆடிட்டரா? சிறப்பால் அடிப்பேன். மேனேஜ்மெண்ட் தான் பண்ணும் இதெல்லாம். இன்கரெக்ட். த மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஆடிட்டர் வந்து என்ன பண்ணும்? ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இருங்க, இந்த ஆடிட்டர் பற்றியே அவன் சொல்ல கைஸ். ஃபுல்லாக அது மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிள்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். தியரட்டிக்கல் கொஷின். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்றால் என்ன? நம்ம படித்தோம் இல்லையா? சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் அதோட ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் என்ன வேறு ஏதோ சொல்கிறான்? ரெஃபர் டு ஹெட்டிங் ஆன் வாட் இஸ் இன்க்ளூடட் இன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் கேதர் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் performed as risk assessment. What do you mean? இதில் சர்ச்லாம் பண்ண முடியாதா? இங்கே இருக்குது. The risk assessment procedure shall include inquiries of management and others. நீ போ. Inquiries of management and others within the entities whose audit or judgment. Observation. என்ன கைஸ் சொல்கிறீங்க? The risk to be assessed include both those due to error and due to fraud. What is included in the risk assessment procedure? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? Why am I not getting it? ஆக்சுவலாக கொஷின் என்ன? இந்த ஃபைண்டு இந்த சர்ச் எனக்கு போகணும். எனக்கு இது வேண்டாம். க்ளோஸ். நாட் லைக் திஸ் க்ளோஸ். நாட் லைக் திஸ். Like this only. Discuss how analytical procedures performed as risk assessment procedures can be useful to the auditor. ஓகே, இவன் வந்து இங்கே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோட டெஃபினிஷன் எங்கேயுமே கேட்கல. இந்த பார்த்தோன்னே இதை பற்றி எழுதணும்னு எனக்கு தோணுது. அது வந்து ஒரு தவறான கன்செப்ஷன். அவன் என்ன கேட்குறான்னு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம் கைஸ். இது வந்துட்டு ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாகவே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன கேட்குறான்? அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக யூஸ் பண்ணுறப்போ அது ஆடிட்டருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறான். இதுக்கு நான் எப்படி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோட டெஃபினேஷனை எழுதி வச்சுட்டு இதுதான் சரியான ஆன்சர்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அறிவே இருக்க மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கான ஆன்சரை பற்றி யோசிச்சா எனக்கு சத்தியமாக ஞாபகம் வரலை. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நான் யூஸ் பண்ணுறப்போ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது அங்கே இருந்துச்சோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாம். ஐயோ,
வாட் இஸ் இன்க்ளூடட் இன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்? இதில் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை இங்கே கொடுத்துருப்பான். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்னஸ்ன்னு ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்லை. ஸோ இதை எழுதணும். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் performed as risk assessment procedures may identify aspects of the entity of which the auditor was unaware and may assist in assessing the risk of material misstatement in order to provide a basis for designing and implementing responses to the assessed risk. Analytical procedures performed as risk assessment procedures may include both financial and non-financial information. For example, relationship. Analytical procedures may help identify the existence of unusual transactions. Ding 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 ding. Okay, unusual or unexpected relation. Okay. ஓகே, இது எல்லாமே நம்ம படித்தது தான். இவன் ஸ்பெசிஃபிக்காக பெனிஃபிட்ஸ்ன்ற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. பட் ஸ்டில் இது எப்படி ஒர்க் ஆகும், இதை வச்சு நம்ம எப்படி ஆடிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம படித்தோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு சுத்தமாக இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி. பட் ஸ்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது எல்லாத்தையும் நல்லா பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. Is materiality required to be documented by the auditor? What factors have to be considered in this regard? இது நம்ம படிச்சிருக்கோம். மெட்டீரியாலிட்டியை டாக்குமெண்ட் பண்ணணும். அது கூட இன்னும் ஏதோ பண்ணணுமே, ரீசன்ஸாக இல்லை என்ன எவிடன்ஸ் ஏதாவது அந்த மெட்டீரியாலிட்டியை நம்ம எப்படி எந்த காரணத்துக்காக ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் படி இதை இப்படி பண்ணணும் அப்படின்றத பண்ணணும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஏதாவது இருந்தால் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு த்ரூ அவுட் த ஆடிட் மெட்டீரியாலிட்டி வந்துட்டு ரிவைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரிவைஸ் ஆனதை பண்ணணும். அதுக்கான ரீசனையும் பண்ணணும். கரெக்டாக? இதில் ஏதோ ஒன்று நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் டு கொஷின்ஸ் இது கிடையாது. டாக்குமெண்டிங் த மெட்டீரியாலிட்டி அங்கே போய் தான் பார்க்கணுமா? சரி, இங்கேயே கொடுத்தா பேஜ் தான் அதிகமாகும். அதனால் நாங்கள் போயே பார்த்துக்குறோம். மெட்டீரியாலிட்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் இஃப் அப்ளிகபிள். இப்போ வந்துட்டு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் டிஸ்க்ளோசருக்கு தனியாக மெட்டீரியாலிட்டி வச்சுருந்தோம்னா அதை நம்ம பண்ணணும். அது ஒன்று. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி இது நான் சொல்லிட்டேன். இதில் வந்து ஏதாவது ரிவிஷன் ஏற்பட்டால் அதோட ரீசன்ஸோட. ஸோ அந்த ரீசன்லாம் அவன் கேட்கவே இல்லை கைஸ். நான் அது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு. ஸோ ரீசன்லாம் அவன் கேட்கவே இல்லை. பட் அதுக்கு பதிலாக இதை மறந்துட்டேன். தனியாக ஏதாவது ஒரு லெவல் ஆஃப் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் டிஸ்க்ளோசர்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இஃப் அப்ளிகபிள் அதையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேவா? குட். எனக்கு இந்த சர்ச்சே எனக்கு வேண்டாம். இதை சொல்லுங்கள். குட். இப்போ நம்ம மறுபடியும் 83 போடுவோம் அந்த தடவை. அடுத்த கேள்வி. ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்க்கும் அப்ளிகேஷன் கண்ட்ரோலுக்கும் ஆமாம் இதை தனியாகவே ஒரு இதுவாக கொடுத்துருக்கோம். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் ஒழுங்காக ஒர்க் பண்ணால் தான் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்போம். அது கண்டிப்பாக நமக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. போய் அப்புறமா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். Discuss in what areas data analytics can be useful for audit of the company. ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் டேட்டா அனாலிட்டிக்ஸோட யூஸ்ஃபுல்னஸ் அந்த பேராகிராஃபில் இருக்கும். பார்த்துக்கலாம். படிச்சிருக்கோம். இப்போதைக்கு நம்ம படிச்சிருக்கோமா புரிஞ்சிருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறமா நம்ம அதை உட்காந்து மெமரியெல்லாம் பண்ணிக்கலாம். நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன? ஓகே, இது வந்துட்டு அவன் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கானான்னு பார்த்துக்குவோம். எதுக்காக அவன் ரெஃபர்னு கொடுக்குறதுலாம் என்னால் இப்போ ரெஃபர் பண்ண முடியாது. நான் அப்புறம் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெஃபர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இந்த 10வது கொஷினை மட்டும் இப்போ பார்ப்போம். இன்டர்னல் கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ் தான் நமக்கு 4 விஷயம் இருக்குது. கம்ப்ளை பண்ணணும் ரூல்ஸை, அந்த மாதிரி 2-3 வருமே. ஓகே, அவன் இதையே கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன்.
அந்த ஒரு இதை பற்றியே. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. இதை நம்ம வந்து படிக்கணும் எடுத்து. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். மீண்டும் ஒரு சாப்டருடன் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, spread positivity.